ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம போகிற பாதை பார்த்தோம்னா கோட்டை கோயிலுக்கு வந்து கிடா வெட்டு நிகழ்ச்சிக்காக போயிட்டுருக்கோம். போட்டில் வந்துட்டு போட்டு மூலியமாக இருந்து நம்ம வந்து இந்த காட்டு உள்ள வழியாக தான் நம்ம போகணும். தரைமார்க்கமாக அப்படின்னா நம்ம வந்து சிதம்பரம் கொடியம்பாளையம் போகிற பஸ்ஸில் ஏறி இடையில நம்ம இறங்கி தான் உள்ளே வரணும். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து வரக்கூடிய மார்க்கம் பார்த்தோம்னா கடல் வழி மார்க்கத்தில் போட்டில் வந்து காட்டுக்குள்ளார நம்ம வந்து குகை மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போல்லாம் வந்து இது வந்து ஒரு வேர்க்கடலை போடக்கூடிய ஒரு கிணலா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க வெறும் கருவ கடாவே தான் இருக்கு. சந்தன கடத்துல வீரப்பன் இருக்கிற மாதிரி இந்த காடு இருக்கு. ஆனா இருந்தாலும் இதுல வந்து பயம் இல்லாம கோட்டை முனீஸ்வரர் ஐயா அவர்களுடைய அந்த பக்தியில வந்து மக்கள் வந்து பயப்படாம இதுக்குள்ளார வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்க முடியுது. நம்மளும் அவங்க இந்த மக்கள் போகக்கூடிய இந்த பாதை வழியா தான் நம்மளும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். வாங்க நம்ம இந்த பாதையில் நம்ம போய் நீங்களும் இந்த இதை வந்து பார்த்து கண்டு கழிக்கணும். ஏன்னா இது ஒரு ஏரியாவில் நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு பக்தியால் வந்து எவ்வளோ பெரிய நெருக்கடியான ஒரு இக்கட்டான ஒரு இடத்துலலாம் வந்து பொதுமக்கள் போய் பக்தர்கள் போய் இன்றைக்கி வீடியோவை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்களும் இவங்களோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ரசிக்கணும். பொதுமக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, அதையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த காட்டுக்குள்ளே வந்து வர பாதையில் தான் வந்து பொதுமக்கள் வந்து பயப்படாமல் கோட்டை முனீஸ்வரர் ஐயா மேலுடைய பக்தியில் நம்ம வந்து இந்த வழியாக பயப்படாமல் வந்துட்டுருக்காங்க. இதுமாரி இடத்துல அதை அநேக பேர் பார்த்துருக்க மாட்டீங்க மக்கள்லாம், நேர்கள்லாம். அதனால் நேர்கள் எல்லாமே இதுமாரி இடத்தெல்லாம் வந்து பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு டெடிகேஷன் பண்ணுறோம். ஸோ நேர்கள் மறக்காமல் தவறாமல் இதை பார்த்து கண்டுகளிக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை. நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம். மக்கள் போகிற பக்தர்கள் போகிற அதே பாதையில் நம்மளும் பயணிக்க போகிறோம். பொதுமக்கள் வந்து இதில் பயணிச்சிட்டு இருக்கிறத நீங்கள் நல்லாவே பாருங்கள். இந்த பாதையில் தான் வந்துட்டுருக்காங்க. இவ்வளோ ஒரு காட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட அவங்க பயப்படாமல் கோட்டை முனீஸ்வரர் ஐயா மேலே பக்தியில் வந்து தொடர்ந்து நம்ம கூட வந்துட்டுருக்காங்க பாருங்கள். நம்மளும் அவங்களோட சேர்ந்து பயணிச்சிட்டு இருக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு சவுண்டு வருது பாருங்கள். இந்த காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு சத்தம் வருது, நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சத்தம் தான் வந்து கருவப்பூச்சி. இந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருவப்பூச்சி கோடைக்காலங்களில் பயங்கரமாக சத்தம் விடும். அந்த சத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும். இதில் இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நரி இருக்கும். நரி இருக்கக்கூடிய பாதையில் தான் இப்போ நம்ம பகலில் போயிட்டுருக்கோம். அதே இரவில் வந்தோம்னா நிச்சயமாக இந்த இடத்துல நம்ம ஒரு நரியை கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியும். அதனால் அந்த இரவு நேரத்தில் வரக்கூடிய அந்த சூழல்கள்லாம் இந்த இடத்துல வந்து தவிர்க்க முடியாது, அதிகமாக வரமாட்டாங்க. பகல் நேரங்கிறதுனால விசேஷ காலங்களில் திருவிழா காலங்களில் மட்டும்தான் இந்த போக்குவரத்தை பயன்படுத்துவாங்க. அதனால் ஒரு ஆபத்தானவும் அதே நேரத்தில் ரசிக்கக்கூடியவும் ஒரு இடம் தான் இது. அந்த வழியாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பாருங்க, அங்கே வந்து நேரில் போயிட்டு இருக்கேன். பக்தர்கள்லாம் முன்னாடி போகிறத நீங்கள் பார்க்குறீங்களா? நம்ம அவங்கக்கிட்ட நெருங்கிட்டோம். வாங்கி தூக்க போகலாம்.
பார்த்தீங்களா ஆற்று ஓரத்தில் நம்ம வந்து பாருங்கள், இது ஓரமாக தான் நம்ம வந்து போக வேண்டியது இருக்குது. இது வந்து கடல் ஆறு நெருங்குற இடம். அது தெரியும், கேமராவில் உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் நீரோடை இருக்குது. இந்த நீரோட ஓரமாக காடுலாம் இருக்குது. இந்த காட்டு ஒட்டி தான் நம்ம இந்த பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஓரமாக போய் தான் பழைய தோணித்துறைன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து போக்குவரத்து வந்து கடல் மார்க்கமாக மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கடல் மார்க்கமாக இருக்கும்பொழுது தோணி வழியாக, அதாவது போட்டு வழியாக தான் இங்கே இப்போ பொதுமக்கள் வருவாங்க. அந்த பழைய இடத்தை நோக்கி தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். அது கடந்த காலகட்டங்களில் இந்த கிராமம் இங்கே இருக்கும்போது, கோட்டைமேடுங்கிற ஒரு கிராமம் இருக்கும்போது அந்த துறை தோணித்துறைன்னு சொல்லுவாங்க. அது பழைய இடம். அந்த இடத்துல தான் இன்றைக்கி நம்ம போய் போட்டு ஏறப்போகிறோம். இந்த ஏரியாவை எல்லாமே நீங்கள் ரசிக்கக்கூடிய ஏரியா தான் இது. எல்லாமே பார்க்க பார்க்க நமக்கு வந்து ஆசைகளை தூண்டக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இன்றைக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு இடம் அது. பார்த்திங்கன்னா இந்த சதுப்பு நில தாவரங்கள்லாம் ஒரு பக்கமும், கருவேல மரங்கள் வந்து ஒரு பக்கமும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நம்ம அந்த ஆறு கிட்ட வந்தாச்சு. கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன ஆறு மாரி குறுக்க ஓடுது. அந்த ஆற்றுல இறங்கி தான் வந்து அந்த போட் இருக்கிற இடத்துக்கு போகணும். அதனால் அந்த கிட்ட நம்ம வந்துட்டோம். அந்த பக்தர்கள்லாம் அங்கே போட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த போட்டோட சத்தமும் நம்ம காதில் கேட்குது பாருங்கள். இதில் இறங்கி தான் இப்போ நம்மளும் அங்கே போகிறோம். இந்த விஷயத்தை, இந்த நிகழ்ச்சி ஒவ்வொன்றும் நம்ம வந்து ரசிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் நமக்கு இது இருக்கும். எல்லாமே வந்து ரசிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். ஒரு ரம்மியமான இடம் அது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பக்தர்கள்லாம் வந்து அந்த காட்டுக்குள்ளேருந்து வராங்க பாருங்கள். ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்குறாங்க. வந்து தான் இந்த போட்டுக்கு வந்து போய் மகேந்திரப்பள்ளி போய் அது மூலிமா பஸ்ஸில் போகணும். ஏன்னா பழைய மார்க்கம் இது தான், பழைய தோணித்துறைன்னு சொல்லக்கூடிய இடம் அதுதான். அந்த இடத்துலேருந்து கோட்டைமேடு பழைய தோணித்துறை இடத்துலேருந்து நம்ம இன்றைக்கி பதிவிட்டுருக்குறோம். பக்கத்தில் இருக்கிறதுனால 70% மக்கள் வந்து இந்த பாதையை தான் வந்து பயன்படுத்தி வராங்க. இதில் ஆபத்து இருந்தாலும் கூட இந்த பாதையை தான் தேர்ந்தெடுத்து வராங்க. ஏன்னா இது வந்து அனுபவிக்கிறதுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இடமா இருக்கிறதுனால போட் ரைடும் இருக்குது. அதனால் இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போகணுங்கிறதுனால பக்தர்கள் எல்லாமே இந்த வழியாக தான் வந்து போகிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இன்னொரு போட்டும் வந்துடுச்சு. மக்கள் எல்லாம் அந்தாண்ட ஆசிட்டு போகிறதுக்கு அது ஒரு போட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு பாருங்கள். பாருங்க, நம்ம போட்டில் எல்லாரும் மக்கள் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க, பக்கத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போட்டு வழியாக தான் நம்ம வந்து மகேந்திரப்பள்ளிக்கு போக போகிறோம். இந்த ஒரு இடத்தையும் அந்த போட் ரைடையும் நீங்கள் வந்து இப்போ பார்த்து ரசிக்கலாம். இந்த போட் ரைடில் நம்மளும் பயணிக்க போகிறோம். நீங்களும் இந்த போட் ரைடை ரசித்து கண்டினியூவாக இந்த நம்ம சேனலோட இணைஞ்சு மகிழ்ச்சியாக இருங்க. உங்களுக்காக தான் இந்த இடத்துல நம்ம வந்து பதிவிட்டு ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த காட்சியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து ரசிக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை. ஸோ வாங்க இந்த காட்சியெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். இப்போ வந்து இந்த கோட்டை கோயிலுடைய இந்த கிடா வெட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம போட்டில் வந்துட்டு இருக்கோம்.
பக்தர்கள் அந்த போட்டில் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கொள்ளிட ஆற்றை தான் நம்ம கடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கொள்ளிட ஆறு வந்து ஆழமான ஆறு, அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டக்கூடிய ஒரு ஆறு. இந்த ஆறு காவிரி ஆற்று கிளை ஆறுன்னு சொல்லுவாங்க. நேராக வங்கக்கடலுடைய கடலில் தான் கலக்கக்கூடியது. அந்த கடல் கடக்கக்கூடிய இந்த முக தோரணைக்கு தான் அந்த கடல் இந்த மகேந்திரபள்ளி காற்றுங்கிற ஊர் இருக்குது. அது இணைஞ்சது தான் கோட்டைமேடுங்கிறது. பழைய காலகட்டங்களில் இது வந்து ஆறா இல்லை, வயல் விவசாய நிலமாக இருந்தது. ஒரு பெரு வெள்ளத்தில் தான் இந்த ஆறு வந்து இந்த உருவானது. ஸோ இந்த ஆறை தான் நம்ம வந்து கடந்து போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கிறது. நீங்களும் இதை பார்த்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்கணும். ஸோ நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க. மொத்தங்களை பிடிச்ச பார்த்தீங்களா? இல்லையா மொத்தங்களை பிடிச்ச பார்த்தீங்களா இல்லையா? பார்த்து பார்த்து வாங்க. பைத்தியா வா, பைத்தியா வாடா.